அப்ரஹாம் வணக்கம். துபாயில் நடைபெற்று வரக்கூடிய 24H என்று சொல்லக்கூடிய 24 மணி நேர கார் ரேஸ் போட்டியில் அஜித் குமாருடைய அணி, அதாவது அஜித் குமார் ரேசிங் குழு 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே இந்த துபாய் 24H 24 மணி நேர ரேஸ் என்பது பல்வேறு பெரிய செய்திகளாக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு காரணம் அஜித் குமார் சமீபத்தில் இது தொடர்பான போட்டியில் தகுதி சுற்றில் பங்கேற்பதற்கு முன்பாக பயிற்சி மேற்கொண்ட போது அவர் ஓட்டி வந்த கார் விபத்துக்குள்ளான வீடியோ காட்சிகள் வெளியாகியது. அதற்கு பிறகும் அவர் சற்றும் பின்வாங்காமல் மீண்டும் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டார். இதனால் ரசிகர்கள் அந்த போட்டியின் மீது அதிக கவனத்தை செலுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்று தொடங்கியது அந்த போட்டி. 24 மணி நேர போட்டி என்பது நேற்று 1 மணிக்கு தொடங்கி இன்று இந்திய நேரப்படி நேற்று 1 மணி முதல் இன்று 1 மணி வரை என 24 மணி நேரம் என இந்த போட்டியானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த போட்டியில் நடிகர் அஜித் குமார் ஓட்டுநராக இல்லை என்றாலும் கூட அவருடைய உரிமையாளராக, அதாவது போர்ஷே 992 கப் கார், அந்த காருடைய எண் பொறுத்தவரையில் 901 என்ற காருக்கு அவர் உரிமையாக அந்த குழுவினுடைய உரிமையாளர் என்ற அடிப்படையில் இதில் கலந்து கொண்டார். அவர் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று நேற்று தினமே அறிவிக்கப்பட்டது. முன்னதாக நேற்றைய தினத்தில் அவர் பயிற்சி மேற்கொண்ட போது அந்த தருணத்தில் தகுதி சுற்றுப்பாடு நடைபெற்று வரும்போது கூட அவர் ரேஸில் ஈடுபட்ட அந்த டிராக், அந்த பாதையில் சீன வீரருடைய கார் விபத்துக்குள்ளான காரணத்தால் கோட் 60 அமல்படுத்தப்பட்டது. அதனால் கார் அனைத்தும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சென்றது. அதற்கு பிறகு அப்போதே அவர் ரேஸிலிருந்து விலகுகிறார், அதாவது அந்த ஒரு ரேஸில் மட்டும் 24 ரேஸில் மட்டும் விலகுகிறார் என்று அஜித் குமார் ரேசிங் குழு தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் அஜித் குமாருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே தொடர்ந்து இந்த கார் மற்றும் பைக் ரேஸில் ஈடுபட்டு பல்வேறு விபத்துகளை அவர் எதிர்கொண்டு வருகின்றார். அதிலும் குறிப்பாக இந்த 24 மணி நேர ரேஸுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த பயிற்சியில் கூட விபத்தில் ஈடுபட்டார். இதன் காரணமாக அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் இந்த ரேஸில் மட்டும் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய GT4N414 ரேஸில் அவர் ஓட்டுநராக, டிரைவராக அந்த கார் ரேஸை அவரே ஓட்டுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ரேஸில் மட்டும்தான் அவர் கலந்து கொள்ள மாட்டார் என்றாலும் கூட ஆயிரக்கணக்கான அஜித் ரசிகர்கள் அந்த போட்டியை நேரில் பார்ப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியின் கொண்டாட்டங்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அஜித் குமார் ரேசிங் குழு 3ஆவது இடத்தை இந்த போட்டியில் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். 24H, அதாவது துபாய் 24 மணி நேர ரேஸ் போட்டியில் அஜித் குமாருடைய அணி அஜித் குமார் ரேசிங் 3ஆம் இடம் பிடித்து அசத்தி இருக்கிறார்கள். சினிமாவில் ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஜித் குமார் கார் ரேஸிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். கார், பைக் ரேஸில் அவர் அதிக ஆர்வம் உடையவராக இருக்கின்றார். அதிலும் சினிமாவுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த போட்டி பொருளில் போர்ஷே 992 கப் கார், அந்த காருடைய எண் 901, அந்த போட்டியில் தான் அஜித் குமாருடைய குழு 3ஆம் இடம் பிடித்து அசத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து நீண்ட நாட்களாக மேற்கொண்டு வந்த பயிற்சியின் விளைவாக தற்போது அஜித் குமாருடைய அணி 3ஆம் இடம் பிடித்திருக்கின்றது. இதை அங்கு கூடியிருக்கக்கூடிய அஜித் குமார் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ரேஸ் பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. இதுவரை துபாய் கார் ரேஸில் இல்லாத அளவுக்காக இந்த ரேஸில் கிட்டத்தட்ட தகுதி சுற்று போட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் பார்வையாளர்கள் கண்டுகளித்திருக்கிறார்கள். 3 லட்சம் பார்வையாளர்கள் கொண்ட ஒரு போட்டியாக இந்த போட்டி தகுதி சுற்றிலேயே அவ்வளவு பார்வையாளர்களாக இருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. அஜித்துக்கான கூட்டமும் அங்கு அதிகமாக இருப்பதாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த போட்டி நடைபெற்ற சமயத்தில் அஜித் குமாருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் குட் பேட் அக்லி படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் பிக் பாஸ் புகழ் ஆரோ உள்ளிட்ட பல பிரபலங்களும் அங்கு இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அஜித் குமாருடைய அணி 3ஆம் இடம் பிடித்த உடனடியாக அனைவரும் ஆர்ப்பரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது அஜித் குமார் அணிக்கும் அஜித் குமாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. அப்ரஹாம்.